ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனை இனிதே நிறைவுற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்த அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தருமபுரம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற தலைப்பில் இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொள்வதற்காக இறைவன் ஒரு வயதான அந்தணர் கோலத்தில் அந்த திருமண பந்தலுக்கு வந்து சேருகின்றார். திருமண பந்தலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இன்னும் திருமண சடங்குகள் எதுவுமே ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த திருமணச் சடங்குகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னமேயே இறைவன் அங்கே வயதான அந்தணர் கோலத்தில் வந்து அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, நான் சொல்வதை எல்லோரும் கேளுங்கள் என்று அவர் கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்தி பண், மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுகின்றேன். 2வது தடவை கேட்டு அப்படியே பழகிக் கொள்ளுங்கள். என்றுரை செய் அந்தணனை என்னில் மறையோரும், என்று உரை செய் அந்தணனை என்னில் மறையோரும், மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும், மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும், நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே, நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே, நின்ற திவல் நீர்மொழிமில் நீர்மொழிவதென்றார், நின்ற திவல் நீர்மொழிமில் நீர்மொழிவது என்றார்.
இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நான் சொல்வதை கேட்பீர்களாக என்று அந்த வயதான அந்தணர் கோலத்தில் வந்த சிவபெருமான் கூறியவுடன் அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் என்று உரை செய் அந்தணனை, நான் சொல்வதை கேட்பீர்களாக என்று உரை செய்த அந்த வயதான அந்தணனாகிய அந்த சிவபெருமானை எண்ணில் மறையோரும், அந்த சபையில் இருக்கக்கூடிய அளவற்ற அந்த அந்தணர்கள் மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும். மன்றல்னா திருமணம்னு அர்த்தம். அந்த திருமண வினைக்கு உரிய, திருமண நிகழ்ச்சிக்கு உரிய மணமகனாகிய மங்களமான சிங்கம் போன்றவன், மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம். மடங்கள் அணையானும், சிங்கம் போன்று இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எல்லாரும் அந்த பெரியவரை பார்த்து கூறுகின்றார்கள், நன்று உமது நல்வரவு, ஐயா உங்களுடைய வரவு நல்வரவு ஆகுக. இந்த நல்வரவுங்கிறது இங்கேருந்து தான் எல்லாரும் நம்ம எடுக்கிறோம். சுவாகதம் அப்படின்னுட்டு வீடுகளில் முக்கியமான நாட்கள்ல எல்லாம் வாசலில் கோலம் போடும்போது நல்வரவுன்னு போடுவாங்க. அப்படி நன்று உமது நல்வரவு, உங்களுடைய வரவு நல்வரவாக ஆகுக. நங்கள் தவம் என்றே, நீங்கள் இங்கே வந்தது நாங்கள் செய்த தவம் என்றே நின்றது இவன், நீங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் நீர் மொழிமின், நீங்கள் கூறுங்கள் நீர் மொழிவது என்றார். நீங்கள் கூற வந்ததை நீர், கடைசியில் உள்ள நீர் மொழிவது அப்படிங்கிறது சொல்ல எண்ணி வந்ததை அப்படின்னு அதற்கு பொருள் எடுத்துக்கணும். நீங்கள் எதை சொல்வதற்காக நினைத்து வந்தீர்களோ அதை இப்பொழுது நீர் மொழிமின், நீங்கள் சொல்லுவீர்களாக அப்படின்னுட்டு இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய நீவீர் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னுட்டு அந்த அந்தணர்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர்ந்து கூறுகின்றார்கள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் வயதான அந்தணர் கோலத்தில் இருக்கிறார். ரெண்டாவது சுவாமியை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் அவர் தன்னை மறைத்து இருந்தாலும் எல்லாருக்கும் அங்கே மரியாதை வந்துடும். இப்போ முதல்ல இதில் மரியாதை சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். நன்று உமது நல்வரவு, உமது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னுட்டு மரியாதை சொற்களை பயன்படுத்துகிறாங்க. பின்னால் பாருங்க அந்த மரியாதை எப்படி கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான், முன்னுடையதோர் பெரு வழக்கினை மூட்டித்து, முன்னுடையதோர் பெரு வழக்கினை மூட்டித்து, நின்றுடைய வேள்வியினை நீ முயல் நீ என்றான், நின்றுடைய வேள்வியினை நீ முயல் நீ என்றான். பிஞகனும், பிஞகன் அப்படின்னா அழகிய தலைக்கோலத்தை உடைய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த தலையில மயிர்பீலி எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னும் தலையில சந்திரன், கங்கை இதையெல்லாம் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட அழகிய தலைக்கோலம் உடையவன். அப்ப அங்க அழகிய தலைக்கோலத்தோட வந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்படி தன்னுடைய அழகிய தலைக்கோலத்தை மறைத்து வந்த அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, நாவலர் பெருந்தகைன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த
ஏன்னா இனி வருங்காலங்கள்ல அருமையான தமிழ் பாடல்களை தரப்போறார். அதனால நாவலர் பெருந்தகை. என்ன? அப்போ நாவலர்னா நாவில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். நல்ல நாவின் வன்மை கொண்டு நல்ல தமிழ் பாடல்களை நமக்கு தரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன? அந்த நாவலர் பெருந்தகையை நோக்கி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, என்னிடையும் நின்னிடையும், என்ன? எனக்கும் உனக்கும் இடையில் நின்ற இசைவால் அப்படின்னா ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையின் காரணமாக, உனக்கும் எனக்கும் இடையில நின்ற இசைவால்னா ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக யான் முன் உடையதோர் வழக்கினை முற்காலத்தில் ஏற்பட்ட, முன்ன முற்காலத்தில், உடையதோர்னா ஏற்பட்ட பெருவழக்கினை, ஒரு பெரிய வழக்கு இருக்கிறது, அதை முடித்தே, அந்த வழக்கை முடித்ததற்கு பிறகுதான் நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். உன்னுடைய வேள்வின்னா இங்க திருமணம் அப்படின்னு அர்த்தம். என்ன? ஏன்னா வேள்வி வளர்த்து திருமணம், அக்னி சாட்சியாக திருமணம் செய்வார்கள். அப்படி உன்னுடைய திருமணத்தினை அதற்கு பிறகு நீ செய்து கொள்வாயாக. முயல்தி அப்படின்னா செய்து கொள்வாயாக அப்படின்னுட்டு சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். அப்போ உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது. அந்த முற்காலத்தில் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையை ஆகிய அந்த பெரு வழக்கை முடித்ததுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த காலத்துல அடிமைகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய எஜமான்கள் அனுமதி கொடுத்தா தான் திருமணம் செய்ய முடியும். அப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்கு. இறைவன் வயதான அந்தன கோலத்தில் அந்த திருமணச் சடங்கு நடக்கக்கூடிய சபையினர் முன்பு நான் சொல்வதை எல்லோரும் கேட்பீர்களாக என்று கூறுகின்றார். அவ்வாறு உரை செய்த சொன்ன அந்த அந்தணனாகிய சிவபெருமானை பார்த்து அங்கு கூடியிருக்கக்கூடிய அளவற்ற அந்தணர்களும் திருமணம் நிகழ்ச்சிக்கு உரிய மணமகனாகிய மங்களம் பொருந்திய ஆண்களில் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த வயதான அந்தணரை பார்த்து கூறுகின்றார்கள், நல்லது உங்களுடைய நல்வரவு என்று கூறுகின்றார்கள். உங்களுடைய நல்வரவு நாங்கள் செய்த தவம் என்றும் மரியாதையாக அந்த பெரியவரை பார்த்து, அந்தணரை பார்த்து அவர்கள் கூறிக்கொண்டு, நீங்கள் இங்கே நின்று கொண்டு கூறிய அந்த நீங்கள் சொல்ல எண்ணி வந்ததை இப்பொழுது எல்லார் முன்னிலையிலும் இங்கே நின்று கொண்டு நீங்கள் சொல்வீர்களாக என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது அந்தணர்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நீங்கள் சொல்ல எண்ணி வந்ததை சொல்வீர்களாக என்று கூறுகின்றார்கள். பிஞகனாகிய சிவபெருமான், தலைக்கோலத்தை மறைத்து வந்திருக்கக்கூடிய சிவபெருமானும், வயதான அந்தணராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானும், அந்த நாவலர் பெருந்தகையாக இருக்கக்கூடிய அந்த மணமகனாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, என்னிடையும் நின்னிடையும், எனக்கும் உனக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை, இசைவுனா உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கையின் காரணமாக நான் முற்காலத்தில் உண்டான அந்த ஒரு உடன்படிக்கை மூலம் ஒரு பெரு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கை முடித்ததற்கு பிறகு நீ உன்னுடைய திருமணத்தினை நீ செய்து கொள்வாயாக என்று அந்த வயதான அந்தணராகிய சிவபெருமான் கூறுகின்றார். நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகர் இல்லான், நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகர் இல்லான், உற்றதோர் வழக்கென்னிடை நீ உடையது உண்டேல், உற்றதோர் வழக்கென்னிடை நீ உடையது உண்டேல், மற்றது முடித்து அலது யான் வதுவை செய்கேன்,
மற்று அது முடித்து அலது யான் வதுவை செய்கேன் முற்ற இது சொல்லுகன எல்லை முடிவில்லான் முற்ற இது சொல்லுகன எல்லை முடிவு இல்லான். நெற்றி விழியான். நெற்றியில் கண் உடைய சிவபெருமான். நெற்றியில கண்ணோட வந்த சிவபெருமான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அதையெல்லாம் மறைத்து கொண்டு வந்த சிவபெருமான், நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு வந்த சிவபெருமான். அந்த வயதான அந்தணர் இவ்வாறு மொழிய, இவ்வாறு கூற, அவருக்கு பக்கத்தில் நின்ற நிகரில்லான், தனக்கு நிகரில்லாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நிகரில்லான்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உற்றதோர் வழக்கு, நமக்குள் ஏற்பட்ட வழக்கு, என்னிடை நீ உடையது உண்டேல், எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இப்பொழுது இங்கே உண்டு என்றால் நீ அந்த வழக்கை உடையது என்று கூறினால் மற்ற அது முடித்து அல்லது அந்த வழக்கை முடித்தால் அன்றி யான் வதுவை செய்ய, நான் திருமணம் செய்ய மாட்டேன். வதுவைனா திருமணம் அப்படின்னு அர்த்தம். மன்றல்னாலும் திருமணம், வதுவைனாலும் திருமணம். முற்ற இது சொல்லுகன, நடந்தது எல்லாவற்றையும் நீ முழுவதுமாக கூறுவாயாக. முற்ற அப்படின்னா முழுவதுமாக நீர் கூறுவீராக என்று கூறுகின்றான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். அதற்கு பதிலளிப்பதற்காக எல்லை முடிவில்லான் இப்பொழுது பதில் அளிக்கின்றான். எல்லை முடிவு இல்லான்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி, எல்லை இல்லான் முடிவு இல்லான். அப்படி அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத, எல்லை இல்லாத, முடிவு இல்லாத அந்த பெருமான் இப்பொழுது அதற்கு பதில் கூற ஆரம்பிக்கின்றார். இப்போ முதல் இதற்கு முந்தின பாட்டு முதல் பாட்டுல நன்று உமது நல்வரவு நங்கள் தவம், உமது வரவு நங்கள் தவம் அப்படின்ட்டுலாம் மரியாதையா சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர்ந்து சொன்னாங்க. இப்ப கல்யாணத்தை தடுப்பதற்காக ஒரு வழக்குன்னு சொன்ன உடனே நீ அப்படின்ட்டு பிரயோகப்படுத்துறார் சுவாமியை பார்த்து. இது நட்பு நெறியில தோழமை நெறி தானே, ஆனாலும் அந்த ஒரு முறைமையை பாருங்க. உற்றதோர் வழக்கு என்னிடை நீ உடையது என்றே. அவர் எவ்வளவு வயதானவர், என்ன அந்தன கோலத்துல, வயதான கோலத்துல நிற்கிறார். இப்ப கல்யாணத்துக்குள்ள ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்துடுது. அதனால மரியாதை அங்க போய் நீ உடையது உண்டேல், நீ அப்படின்னு சுவாமியை ஒருமையில பிரயோகப்படுத்தி கூறுகின்றார். அடுத்த பாடல் ஆவதிது கேண்மின் மறையோர் என்னடியான் ஆவதிது கேண்மின் மறையோர் என்னடியான் ஆவதிது கேண்மின் மறையோர் என்னடியான் இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான் இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான் தேவரையும் மாலையன் முதல் திருவில் மிக்கோர் தேவரையும் மாலையன் முதல் திருவில் மிக்கோர் யாவரையும் வேரடிமையா உடைய எம்மான் யாவரையும் வேரடிமையா உடைய எம்மான். ஆவது இது கேண்மின்
மறையோர். நான் சொல்லக்கூடிய சொற்களை இதுதான் நடக்கப் போவது, ஆவது இது அப்படின்னா நடக்கப் போவது. நான் சொல்ல நடக்கப் போவதை நான் கூறுகின்றேன், கேட்கேன்மின் மறையோர். அந்தணர்களே, சபையில் கூடியிருக்கக்கூடிய கல்யாண சபையில் கூடியிருக்கக்கூடிய அந்தணர்களே கேட்பீர்களாக. என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். என் அடியான்னா எனக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். எனக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் இந்த திருநாவலூர் நகரில் இருக்கக்கூடிய ஊரன் என்கின்ற இந்த நாவலூரர் எனக்கு அடிமை. இது நான் மொழிவது என்றார். இதைத்தான் நான் உங்களுக்கு கூற வந்திருக்கின்றேன். இதுதான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு கூறுகின்றார். ஆனால் அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? தேவரையும் தேவர்களையும் திருமால் அயன் முதலாகிய திருவின் மிக்கோர் அந்த பெருஞ்செல்வம் உடையவர்களையும் யாவரையும் இன்னும் எல்லாரையும் வேறு அடிமையா உடைய எம்மா தனித்தனியாக தமக்கு அடிமையாக உடைய அந்த பெருமான். எல்லாரும் அவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாரையும் தனக்கு அடிமையாக உடைய பெருமான் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து இவர் எனக்கு அடிமை என்று கூறுகின்றார். அப்ப எல்லாருமே சுவாமிக்கு அடிமைதான். அது நெற்றியில் கண்ணை உடைய சிவபெருமான் அந்த நெற்றி கண்ணை மறைத்து கொண்டு வயதான அந்தன கோலத்தில் நின்று கொண்டு அந்த திருமண சபையில் மொழிய அவர் கூற நின்ற நிகர் இல்லான். அந்த சிவபெருமான் எனக்கும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் ஒரு வழக்கு இருக்கின்றது என்று கூறியவுடன் அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய தனக்கு நிகரில்லாத அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்பு ஏற்பட்ட உற்றதோர் அப்படின்னா முன்பு ஏற்பட்ட வழக்கு என்னிடத்தில் நீ உடையது உண்டேல், உம்மிடத்தில் அந்த வழக்கு இருக்கின்றது என்றால் அந்த வழக்கை முடித்தாலன்றி நான் திருமணம் செய்ய மாட்டேன். அந்த வழக்கை முடித்ததற்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். முழுவதுமாக அந்த வழக்கை பற்றிய விவரங்களை நீங்கள் இப்பொழுது சொல்லுவீர்களாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வயதான அந்தணராகிய சிவபெருமானை பார்த்து கூறுகின்றார். அதற்கு பதில் கொடுக்கின்றார் அந்த எல்லை முடிவில்லானாகிய எல்லையில்லான் முடிவு இல்லானாகிய அந்த சிவபெருமான் இப்பொழுது அதற்கு பதில் கூறுகின்றார். இதுதான் ஆவது இது அப்படின்னா இதுதான் நடக்கப் போவது. அந்த நான் சொல்வதுதான் நடக்கப் போவது. அதை நீங்கள் கேட்பீர்களாக அந்தணர்களே. எனக்கு அடிமையாக இந்த நாவல் நகர் திருநாவலூர் நகரில் இருக்கக்கூடிய ஊரனாகிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு அடிமை. இதுதான் நான் சொல்ல வந்தது, இதுதான் நான் சொல்ல வந்த வழக்கு என்று அந்த பெருமான் சபையோர்களை பார்த்து கூறுகின்றான். அந்த பெருமான் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? தேவர்களையும் திருமால் பிரம்மன் முதலாகிய செல்வம் மிக்க அந்த முதல் தேவர்களையும் எல்லோரையும் தனித்தனியாக தனக்கு அடிமையாக உடைய அந்த எம்மான் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தனக்கு அடிமையாக கொள்வதற்காக இவ்வாறு கூறுகின்றார். என்றான் இறையோன் அது கேட்டவர் எம்மருங்கும். என்றான் இறையோன் அது கேட்டவர் எம்மருங்கும். நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் கொல் என்று. நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் கொல் என்று. சென்றார் வேகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான். சென்றார் வேகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான். நன்றால் மறையோன் மொழி
என்று எதிர் நோக்கினக்கான் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர் நோக்கினக்கான் என்றான் இறையோன். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு அடிமை என்று கூறினான் இறைவன். அது கேட்டவர், அந்த வார்த்தைகளை கேட்டு அங்கு குழுமி இருந்த அனைவரும் எம்மருங்கும் எல்லா பக்கத்திலும் நின்றார். நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், இருந்து கொண்டு இருந்தவர்கள், இந்த வந்திருக்கக்கூடிய இந்த வயதான அந்தன கிழவர் என்ன நினைத்து கொண்டு இப்படி கூறுகின்றார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள். இவன் இங்கேயும் மரியாதை போச்சு. அப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நாம அதற்கு சிவபூஜையில பூந்த கரடி மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல நிகழ்ச்சி இருக்கும்போது அதற்கு ஆதரவு கொடுத்து நாமளும் அந்த கூட்டத்தோடு இணங்கி சென்று விட வேண்டும். இப்போ சுவாமி இவர் எனக்கு அடிமைன்னு சொன்ன உடனே சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் சாமியை மரியாதை குறைவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்படின்ட்டு சுவாமியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தி என்ன சொன்னாங்க? நன்று உமது நல்வரவு உங்கள் வரவு நங்கள் தவம்னுட்டுலாம் சொன்னவங்க இப்போ அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இவன், இந்த வந்திருக்கக்கூடிய இந்த வயதான அந்தன கிழவனாகிய இவன் என்ன நினைத்து கொண்டு இப்படி இவர் பேசுகின்றார் அப்படின்னுட்டு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சென்றார். அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் கோபத்தோடு செல்கின்றார்கள். வெகுண்டார். பக்கத்துல போய் கோபம் அவங்களுக்கு வருது. ஆனா கோபத்தை கட்டுப்படுத்திக்கிடுதாங்க. சிரித்தார். அந்த அந்தணரை பார்த்து எல்லோரும் சிரிக்கின்றார்கள். இது என்ன இப்படி ஒரு ஒரு சத்தியத்தன்மை இல்லாம ஒரு அபத்தமா ஒரு வழக்க கொண்டு இருக்கிறாரே அப்படின்னுட்டு எல்லோரும் சிரிக்கின்றார்கள். திருநாவலூரான், அந்த திருநாவலூரானாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நன்றால் மறையோன் மொழி, இந்த வயதான அந்தணனுடைய வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு சொல்லி என்று எதிர்நோக்கி நக்கான். சுவாமியை எதிர்க்க பார்த்து, நேருக்கு எதிராக பார்த்து சுவாமியை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சிரிச்சார். இது என்ன இப்படி ஒரு வழக்கு அப்படின்னுட்டு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிரித்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்களும் இவன் என்ன நினைத்து கொண்டு இப்படி பேசுகின்றான்னுட்டு அந்த சுவாமியை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அது கோபத்தினுடைய வழிபாடு. சென்றார், என் நினைந்தான் கொள் என்று சென்றார். சென்றார்னா பக்கத்துல போனாருங்கன்னு அர்த்தம். என்னதான் இவர் என்ன நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாருன்னு ஒரு கோபத்துல பக்கத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கோபத்துல செல்கின்றார்கள். சென்றார், வெகுண்டார், கோபப்படுகின்றார்கள். அவரை பார்த்து இப்படி வயசான காலத்துல இப்படி ஒரு அர்த்தமில்லாத வழக்க சொல்லுதாரே அப்படின்ட்டு சிரிக்கின்றார்கள் எல்லாரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சிரிக்கின்றார். இதுலயும் பாத்தீங்கன்னா மறையவர்னு சொல்லாம மறையோ அப்படின்னுட்டு எல்லாம் அந்த மதிப்பு பெயருது அந்த இடத்துல. நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கியார்க்கும், நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கியார்க்கும், மிக்கான் மிசை உத்தரிய துகில் தாங்கி மேற்சென்று, மிக்கான் மிசை உத்தரிய துகில் தாங்கி மேற்சென்று, அக்காலம் உன் தந்தை தந்தை ஆழ்வோல ஈதால், அக்காலம் உன் தந்தை தந்தை ஆழ்வோல ஈதால், இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏட என்ன, இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏட என்ன. நக்கான்
முகம் நோக்கி நடுங்கி. அந்த சிரித்த சுந்தரர், நகுதல்னா சிரித்தல், அந்த சிவபெருமானை பார்த்து சிரித்த அந்த சுந்தரர், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய முகத்தை பார்க்கின்றார் சுவாமி. பார்த்து கொண்டு கோபத்துல நடுக்கம் ஏற்படுகிறது. நடுங்கினா இந்த இடத்துல கோபத்தால் வரக்கூடிய ஒரு நடுக்கம். நுடங்கி அடுத்தால நுடங்குதல்னா தள்ளாடுதல்னு அர்த்தம். இது வயது மூப்பின் காரணமாக வரக்கூடியது. அப்ப தள்ளாடிய, முதல்ல கோபத்துல உடம்பு நடுங்குது, அடுத்தால தள்ளாடியபடி நிற்கின்றார் வயதின் காரணமாக. யாருக்கும் மிக்கான், எல்லாரையும் விட வயதானவன், எல்லாரையும் விட மேலானவன் அப்படின்லாம் இதற்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி எல்லாரையும் விட வயதான மேலானவனாகிய அந்த பெருமான் மிசைனா மீதுன்னு அர்த்தம். அவர் கோபத்துல உடம்பு நடுங்குது, தள்ளாடுது. அவர் இந்த கழுத்துல ஒரு உத்தரியம் போட்டுக்கிறாங்க, சால்வை. அது அந்த உத்தரியம் இப்போ அப்படியே இந்த கோபத்தினாலையும் நடுக்கத்தினால நுடங்குதல்னால கீழே விழப்போகுது. அதை தாங்கி பிடிச்சு அந்த உத்தரிய துகிலை மீண்டும் கழுத்தில் தாங்கி அணிந்து கொள்கின்றார். மேற்சென்று அந்த மேற்கொண்டு அவர் கூறுகின்றார். உத்தரிய துகில் தாங்கி மேற்சென்று மேற்கொண்டு அவர் மேலே எடுத்து அணிந்து கொண்டு கூறுகின்றார். அக்காலம் முற்காலத்தில் உன் தந்தைதன் தந்தை, உன்னுடைய தந்தைக்கு தந்தை அப்படின்னா உன்னுடைய தாத்தா. உன்னுடைய தாத்தா ஆள் ஓலை ஈதால், நீ எனக்கு அடிமை அப்படின்னுட்டு அடிமை சாசனம் எழுதி தந்திருக்காங்க, அந்த ஓலை இதோ இருக்கின்றது ஈதால் அப்படின்னுட்டு அதை அந்த அடிமை ஓலை என்னிடத்தில் இருக்கின்றதுன்னு காட்டுகின்றார். இக்காரியத்தை நான் இப்போ இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கின்றேன், இந்த காரியத்தை பார்த்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீ இன்றைக்கு ஏன் சிரிக்கிற? என்னடா, நம்ம இப்போ ஏடான்னுட்டு ஒரு உரிமையோட பேசுவோம், கோபத்துல பேசுவோம். அதே மாதிரி சுவாமியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஏடா அப்படின்னு கூப்பிடுச்சார், கோபத்துல சத்தம் போடுறார். ஏடா, இன்னைக்கு நான் நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்து நீ என்ன சிரிக்கிற என்னை பார்த்து அப்படின்னுட்டு சுவாமி கேட்கின்றார். சிரித்தது என் ஏட, என்ன ஏடன்னா ஏடா அப்படிங்கிறது பேச்சு வழக்குல இருக்கு. ஏடா அப்படி செய்யாத, ஏடா என்ன இப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அந்த ஏடா தான் இங்க ஏடா அப்படின்னுட்டு எடுத்துக்கிடணும். அப்ப சுவாமி உரிமை, கோபத்தினால வரக்கூடிய ஒரு உரிமையும் அங்க இருக்கிறது, கோபமும் இருக்கின்றது. என்னை பார்த்து நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னுட்டு சுவாமி கோபப்படுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு அடிமை என்று இறைவன் வயதான அந்தன கோலத்தில் கூறுகின்றான். அது கேட்டவர், அதை கேட்டுக்கொண்டு எம்மருக்கும் 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும், நின்று கொண்டு இருந்தவர்கள், இருந்து கொண்டு இருந்தவர்கள் அனைவரும் இறைவனை இவன் என்று மரியாதை குறைவாக, என ஒரு சரியான வழக்கு இல்லாமல் சாரமற்ற வழக்காக இருக்கிறதுனால இவன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வயதான அந்தணன் என்ன மனதில் நினைத்து கொண்டு இப்படி இந்த வழக்கை இந்த திருமண நேரத்தில் கூறுகின்றான் என்று அவருக்கு பக்கத்தில் நெருங்கி செல்கின்றார்கள். அவரை பார்த்து கோபப்படுகின்றார்கள். அவருடைய வயதான அந்த அந்தன கோலத்தை பார்த்து சிரிக்கின்றார்கள். திருநாவலூராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த மறையோன் என்று ஒருமை, அந்த மரியாதை குறைவு, கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு அப்படின்ட்டு, இந்த மறையோன் மொழி சொன்ன வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று அந்த அந்தணரை எதிரில் பார்த்து அவரை பார்த்து சிரிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2வது ராஜா வேற. இவ்வாறு
தன்னை பார்த்து சிரித்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய முகத்தை பார்த்து சுவாமிக்கு கோபம் வருகிறது. ஆகையினால் அவருடைய உடம்பு கோபத்தால் நடுங்குகிறது. அதே நேரத்தில் வயது மூப்பின் காரணமாக தள்ளாடுகிறது. நுடங்குதல் அப்படின்னா தள்ளாடுகிறது. யாருக்கும் மிக்கான், எல்லாரையும் விட உயர்ந்தவன், எல்லாரையும் விட வயதானவன், மூப்பு உடையவன், மூப்பன் அப்படின்ட்டு அப்படி எல்லாரையும் விட மேலானவனாகிய அந்த சிவபெருமான் தன் மீது அணிந்திருக்கக்கூடிய அந்த உத்தரிய துகிலை அது இந்த நடுக்கத்தினாலும் தள்ளாட்டத்தின் காரணமாகவும் கீழே விழக்கூடிய அளவில் அது இருக்கின்றது. அந்த உத்தரிய துகிலை தன்னுடைய மேலில் உடம்பின் மீது அந்த கழுத்தின் மீது மீண்டும் அழகாக தாங்கி இருக்குமாறு அணிந்து கொண்டு மீண்டும் கூறுகின்றார். அந்த காலத்தில் உன்னுடைய தந்தைக்கு தந்தையாகிய உன்னுடைய தாத்தா ஆனவர், உன்னுடைய பாட்டனானவர் எனக்கு எழுதி தந்த அடிமை ஓலை இதோ இருக்கின்றது. இன்று நான் இந்த காரியத்தை இந்த சபையினர் முன்பு நான் கூறியதை பார்த்து நீ என்னை பார்த்து எதற்கு சிரிக்கின்றாய் ஏடா என்று இறைவன் கோபத்தோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். ரெண்டாவது, இந்த ஏடாங்கிறது நல்ல நண்பர்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. இந்த திருநெல்வேலியில ஒரு வழக்கு, பேச்சு வழக்கு, ஏழை அப்படின்னுட்டு. அப்ப ஏழைன்னு சொல்லிட்டா திருநெல்வேலிக்காரங்களா தான் இருப்பாங்க. வடக்கெல்லாம் அந்த பேச்சு கிடையாது. அதே மாதிரி ஏடா அப்படின்ட்டு நம்ம தோழர்களுக்குள்ள பேசுவது இவங்க முறைமையே தோழமை முறை தானே. அதனால சுவாமியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஏடா அப்படின்னு சொல்லி கூறிட்டார். மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி, நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி, ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணர்க்கு அடிமை ஆதல், ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணர்க்கு அடிமை ஆதல், பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார், பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். மாசிலா மரபில் வந்த வள்ளல், குற்றமில்லாத அந்த சிவாச்சாரியார் மரபில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப சிவாச்சாரியார் மரபுனாலே குற்றமில்லாத ஒரு மரபு, சுவாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு மரபு, முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய மரபு. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்ப மாசிலா மரபில் வந்த வள்ளல்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம். வேதியனை நோக்கி, அந்த வயதான அந்தணரை பார்த்து, நேச முன் கிடந்த சிந்தை நிகழ்ச்சியா, ஏற்கனவே கைலாயத்துல சுவாமிக்கு பக்கத்துல இருந்தவர், அந்த நேசம் முன் கிடந்த சிந்தை, ஏற்கனவே அன்போடு இறைவனிடத்தில் தன்னுடைய சிந்தையை வைத்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நெகிழ்ச்சியால் அப்படியே சுவாமியை பார்த்து நெகிழுகிறது அவருக்கு. என்ன, இப்போ அவருக்கு சிரிப்பு நீங்கி விடுகிறது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிரிப்பு நீங்கி விடுகிறது. ஆசில் அந்தணர்கள், ஆசுனா குற்றம், இல்லைனா இல்லை, குற்றமில்லாத அந்த அந்தணர்கள் வேறு ஓர் அந்தணர்க்கு அடிமையாதல், வேற ஒரு அந்தணருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை, இந்த ஒரு நிகழ்ச்சியை பேச இன்று உன்னை கேட்டோம், நீதான்
இப்பொழுது இவ்வாறு பேசுகின்றாய். இதுபோல யாருமே ஒரு சட்டத்தை, ஒரு வழக்கை கொண்டு வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு வழக்கை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இன்றைக்கு இன்று நீவீர் சொல்லத்தான் இந்த வழக்கை நாங்கள் புதியதாக கேட்கின்றோம். ஒரு புது வழக்கு. என்ன, பழைய வழக்குன்னா தீர்ப்பு சொல்லிடலாம், இது புது வழக்கா இருக்கு. என்ன, இப்போ கேட்டோம், பித்தனோ மறையோன் என்றார். வந்திருக்கக்கூடிய அந்தனரே, நீர் பைத்தியமா, பித்தனோ மறையோன் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ இறைவனை பார்த்து உனக்கு பைத்தியமா அப்படின்னுட்டு சுவாமி கேட்கின்றார். இன்னொரு அர்த்தம், பித்தன் அப்படின்னா பேரன்பு உடையவன். இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்வதற்காக பேரன்பு உடையவன் அப்படிங்கிறது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது உனக்கு பைத்தியமாங்கிற அர்த்தத்துலதான் இதை சொல்றார். புரியுதா? அப்போ பித்தனோ மறையோ என்றார். அதனாலதான் பின்னால நீ என்னைய பித்தன்னு திட்டுன அந்த வார்த்தையை வச்சே ஆரம்பி, பித்தா பிறை சூடின்னு ஆரம்பி அப்படின்ட்டு அடி எடுத்து கொடுக்குறாரு. அதனால இப்போ சுவாமியை பார்த்து சிரிப்பு நீங்கி விடுகிறது. அது வரைக்கும் சிரிச்சாரு சாமியை பார்த்து. இப்படி ஒரு வழக்க கொண்டு இந்த வயதான அந்தனர் கூறுகின்றாரே அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்ப சிரிப்பு நீங்கி, இந்த உலகத்துல யாராவது குற்றமில்லாத இந்த சிவாச்சாரியார்கள் வேறு ஒரு சிவாச்சாரியார்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் அப்படிங்கிற வழக்க நீங்க பேசியிருக்கீங்க. இது புது வழக்கா இருக்கு. நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்கள் சிவபெருமான் ஒருவனுக்கே அடிமை அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வழக்கே புதுசா இருக்கே, உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டா அப்படின்னு சுவாமியை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார். பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ என்று, பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ என்று, எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்ற அவற்றால் நானேன், எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்ற அவற்றால் நானேன், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று, அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். பித்தனும் ஆக, நீ என்னை பித்தன்னு சொன்ன, நீ பித்தன்னு சொன்னாலும் சரி, பின்னும் இனி அடுத்தால் பேயனும் ஆக, பேயானவன் அப்படின்னுட்டு என்னை நீ சொன்ன பேயாக இருக்கின்றாய்ன்னு சொன்னாலும் சரி, நீ இன்றைய தினத்தில் எத்தனை தீங்கு சொன்னால், நீ என்னை எவ்வளவு தீய சொற்களை கொண்டு என்னை நீ திட்டினாலும் யாது, அதனால என்ன பிரயோஜனம், மற்ற அவற்றால் நானே சொன்னால் யாதுன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மற்ற அவற்றால் நானே, நீ சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு நான் வெட்கப்பட போவதில்லை. அத்தனைக்கு என்னை ஒன்றும், இவ்வளவிற்கும் என்னை நீ எதை பற்றியும் அறியாமல் இருக்கின்றாய். அவ்வாறு அறியாமல் இருப்பதனால் நீ இப்படி பேசுகின்றாய். நின்று வித்தகம் பேச வேண்டாம். இப்படி நின்று கொண்டு, வித்தகம்னா கேலி பேச்சு அப்படின்னு அர்த்தம். நீ இப்படி நின்று கொண்டு என்னை பார்த்து கேலியாக பித்தனோ பேயனோ அப்படின்ட்டுலாம் நீ பேச வேண்டாம், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். நீ எனக்கு அடிமை, நான் சொன்ன வேலையை கேட்பதுதான் உனக்கு வேலை, எனக்கு வேலை செய்வதே உனக்கு வேலை அப்படின்னுட்டு சுவாமி சொல்றார். பணி செய்ய வேண்டும் என்றார். நீ எனக்கு அடிமை பணி செய்ய வேண்டும்
அப்படின்னுட்டு சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். அதான் வித்தகம் பேச வேண்டாம். வித்தகம்னா கேலி பேச்சு. குற்றமில்லாத ஆதிசைவ மரபாகிய அந்த சிவாச்சாரியார் மரபில் வந்த வள்ளலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வயதான அந்தன கோலத்தில் வந்த வேதியனை பார்த்து, ஏற்கனவே கைலாயத்தில் அன்போடு அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த அந்த சிந்தை இப்பொழுது நெகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றது. ஆனாலும் நடந்த நிகழ்ச்சியின் காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலிருந்து சிரிப்பு நீங்கி விடுகிறது. ஏன்னா சுவாமி என்னை பார்த்து நீ ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். அதனால சிரிப்பு நீங்கி விட்டது. இப்ப சுவாமிகிட்ட கேட்கிறார், குற்றமில்லாத அந்த சிவாச்சாரியார்கள் வேறு ஒரு சிவாச்சாரியாருக்கு எப்படி அவர்கள் அடிமை ஆவார்கள்? அவர்கள் யாருக்குமே அடிமை கிடையாது, சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டுமே அவர்கள் அடிமை என்று அந்த குற்றமில்லாத அந்த சிவாச்சாரியார்கள் வேறு ஒரு சிவாச்சாரியாருக்கு அடிமை என்று பேசக்கூடிய ஒரு வழக்கை இன்று உன்னிடத்திலிருந்து கேட்டோம். இதுவரைக்கும் இது போன்ற வழக்கை நாங்கள் பார்த்ததில்லை, இது போன்ற ஒரு பேச்சினை கேட்டது இல்லை. உமக்கு பைத்தியமோ பித்தனோ மறையோன் அந்தனரே உனக்கு பைத்தியமோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். உடனே இறைவன் அதற்கு பதில் கூறுகின்றார், நான் பித்தனுமாக இருந்து போகட்டும், மேலும் நான் பேயனாகவும் இருந்து போகட்டும். நீ இன்றைய தினம் எவ்வளவு தீய சொற்களை என்னை பார்த்து சொன்னாலும் அதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது? நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் வெட்கப்பட போவதில்லை. ஏன்னா தன்னுடைய அடியார்களுக்காக விறகையே சுமந்து மதுரையம்பதியில் நடந்தவர். அப்படிப்பட்ட பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன வார்த்தையை கேட்டா வெட்கப்பட போறாரு. மற்ற அவற்றால் நானே, நீ சொன்ன வார்த்தைகளை கண்டெல்லாம் நான் வெட்கப்பட மாட்டேன். இவ்வளவிற்கும் என்னை நீ இதுவரை ஒன்றும் அறியாமல் இருந்ததனால் நீ இவ்வாறு கேலி பேச்சு பேசுகின்றாய். இனிமேல் நீ இது போன்ற கேலி பேச்சு பேச வேண்டாம். ஏன்னா நீ இதுவரைக்கும் என்னை அறியாம இருந்த, இனிமேல் நீ கேலி பேச்சு பேசக்கூடாது. ஏன்னா நீ எனக்கு அடிமையாகிய நீ என்னை பார்த்து கேலி பேச்சு பேசக்கூடாது. நீ எனக்கு அடிமை பணி செய்ய வேண்டும் என்று அந்த வயதான அந்தனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும். கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும். கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். உண்டோர் ஆழ்வோலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று. உண்டுவோர் ஆழ்வோலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று. தொண்டனார் ஓலை காட்டுகின்றனர் துணைவனாரே. தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர் துணைவனாரே. கண்டதோர் வடிவால் சுவாமியை ஏற்கனவே சுவாமிக்கு பக்கத்துல இருந்து அவருடைய வடிவத்தை பார்த்து பார்த்து அடிமை பணி செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படி அந்த வயதான அந்த அந்தன கோலத்தை உள்ள அந்த வடிவத்தை கண்டதனால்
தன்னை அறியாமல் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய உள்ளம் அந்த அந்தணரை பார்த்து அன்பு செய்து உருகி நிற்கின்றது. ஏன்னா ஏற்கனவே பழகிய ஒரு பழக்கம், சுவாமிக்கு தொண்டு செய்து பழகிய ஒரு பழக்கம் அது. அப்போ ஏற்கனவே அந்த வடிவத்தை பார்த்து இருந்ததனால் அந்த வடிவத்தின் மீது உள்ளம் தன்னை அறியாமல் அந்த உள்ளமானது காதல் கொள்கின்றது. அந்த காதலின் காரணமாக இறைவனை பார்த்து உருகி நிற்கின்றது. கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆகும். ஆனால் அதற்கு மாறாக சுவாமியை பார்த்து உருகி மனம் நிற்கின்றது. ஆனால் அதற்கு மாறாக அந்த பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். அவர் சொன்ன அந்த வார்த்தை கோபத்தை உடனே அவருக்கு கொடுக்கின்றது. உண்டு ஓர் ஆள் ஓலை என்னும் என்னிடத்தில் அந்த அடிமை ஓலை, ஓர் ஆள் ஓலை, ஆள் ஓலைன்னா ஆள்னா அடிமை, ஆள்னாலே அடிமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பேச்சு வழக்கில் கூட இது நம்ம ஆளு அப்படின்னு பார்க்க. அப்போ அந்த அடிமை ஓலை என்னிடத்தில் உண்டு என்று அந்த அந்தணர் கூறியதனால் அதன் உண்மை அறிவேன் என்று அந்த ஓலையினுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று தொண்டனார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இனி வரக்கூடிய காலத்துல தொண்டுக்கே அவர் இறைவனுடைய தொண்டுக்கே தன்னை ஆட்படுத்தி கொள்ள இருப்பதனால் தொண்டனார் அப்படிங்கிறார். அந்த தொண்டனாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பார்த்து கேட்கின்றார், ஓலை காட்டுக என்றனர். அடிமை ஓலை இருக்குன்னு சொன்னீங்கள்ல, அந்த ஓலையை காட்டுக என்றனர். துணைவனாரை, தனக்கு துணையாக இருக்கக்கூடிய இறைவனை, உயிர்க்கு உயிராக உயிர்க்கு துணையாக இருக்கக்கூடிய இறைவன். ஏன்னா நான் உன்னை தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னுட்டு கைலாயத்துல வாக்கு கொடுத்தாங்க சுவாமி. அந்த வாக்கு கொடுத்ததுனால அந்த இறைவன் துணைவன். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கேங்கிறது மாதிரி அந்த துணைவனார், உயிர்க்கு துணையாக தோன்றா துணையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்த்து இந்த தொண்டராகிய அடிமையாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓலையை காட்டுங்க அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார்கள். ஓலை காட்டென்று நம்பி உரைக்க நீ ஓலை காணர், ஓலை காட்டென்று நம்பி உரைக்க நீ ஓலை காணர், பாலையோ அவை முன் காட்ட பணிசெயற் பாலை என்ற, பாலையோ அவை முன் காட்ட பணிசெயற் பாலை என்ற, வேலையில் நாவலூரரு வெகுண்டு மேல் விரைந்து சென்று, வேலையில் நாவலூரரு வெகுண்டு மேல் விரைந்து சென்று, மாலையில் தொடராதானை வலிந்து பின் தொடரலுற்றார், மாலையில் தொடராதானை வலிந்து பின் தொடரலுற்றார். ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒருமையில பேச்சு. கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா எவ்வளவு கோபம் வரும். அதனால ஓலை காட்டுங்கள்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கல, ஓலையை காட்டு அப்படின்னு நம்ம கேட்கணும்ல, அது மாதிரி. அப்போ ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க, ஓலையை காட்டுங்கள்னுட்டுல கேட்கணும். வயதானவர்லாம் ஓலை காட்டுங்கள் அப்படின்னு கேட்கணும். இங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா எவ்வளவு கோபத்துல இருப்பாரு மணமகனுக்கு, எவ்வளவு கோபம் வரும். அது அதெல்லாம் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும்
சேக்கிழார் பெருமான் காண்பித்து கொண்டே செல்கின்றார். ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க. நம்பினா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த நம்பியாருங்கிறது அவங்களுக்கு பட்ட பேர். இப்பவும் இந்த நாகர்கோயில் பக்கத்தில் உள்ள சிவஸ்தலங்கள்ல எல்லாம் வடிவீஸ்வரம், வேழிமலை, பூதப்பாண்டி இங்கெல்லாம் அந்த சிவாச்சாரியார்கள்னு போட மாட்டாங்க, நம்பியார்னு தான் போடுவாங்க. அப்போ ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க, ஓலையை காட்டுங்க அப்படின்னுட்டு அந்த நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னவுடன் நீ உடனே சுவாமியும் பதிலுக்கு கோபத்துல சொல்றார், நீ ஓலை காணற்பாலையோ, நீ அடிமை, எனக்கு அடிமை, இப்போ உனக்கு இந்த ஓலையை பார்க்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஓலையை பார்த்து அறியத்தக்கவனும் அப்படின்னுட்டு உனக்கு அதற்கு தகுதி இருக்கின்றதா? நீ அடிமையில, அடிமைக்கு என்ன நாங்க சொன்னதை கேட்கறது மட்டும்தான், ஓலையை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கின்றார். ஓலையை பார்த்து அறியத்தக்கவனோ நீ அப்படின்னு கேட்கின்றார். அவை முன் காட்ட, அவையில தான் நான் காட்டுவேன். பணி செயற்பாலை என்ற நீ உனக்கு உள்ள அந்த வன்மை என்ன, உன்னுடைய அந்த செயல் என்ன, எனக்கு நீ அடிமை செய்வது மட்டும்தான் உனக்கு உரிய ஒரு வன்மையை தவிர, உனக்கு உரிய ஒரு செயல்பாடை தவிர, இந்த ஓலைய சரி பார்க்கறதெல்லாம் உனக்கு அதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீ எனக்கு அடிமை. நீ எனக்கு அடிமைங்கிறதுனால அந்த ஓலையை நான் உன்கிட்ட கொடுத்தா தான் நீ பார்க்க முடியும். ஆனா நீ அடிமை, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற. பணி செயற்பாலை, உனக்கு வேலை என்ன, எனக்கு அடிமை செய்வதுதான் உனக்கு வேலை என்ற வேளையில், அப்படிப்பட்ட தருணத்தில் நான் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்ப கோபம் வந்துருது. நாவலூரர் வெகுண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோபப்பட்டு கொண்டு மேல் விரைந்து சென்று அவரை சுவாமியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி செல்கின்றார். மாலையன் தொடராதானை வலிந்து பின் தொடரலுற்றான். திருமாலும் பிரம்மனாலும் தொடர முடியாத அந்த பெருமானை வலிந்து வேகமாக அவர் ஓடி சென்று அந்த பெருமானை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பிக்கின்றார். இவரு தன்னை பிடிக்க வராருன்னு சாமியும் ஓடுதாரு, அந்த மனப்பந்தலுக்குள்ள சாமியும் ஓடுதாரு, இவரும் பின்னால் அவரை பிடிக்கிறதுக்காண்டி வேகமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வேகமாக செல்கின்றார்கள். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? திருமாலும் பிரம்மனாலேயுமே தொடர முடியாதவர். ஏன்னா ஒருத்தர் பிரம்மன் அன்னப்பறவையா பறந்து இறைவனுடைய திருமுடியை பார்ப்பேன்னுட்டு போனார், பார்க்க முடியல. நான் பார்த்ததுக்கு சாட்சியா தாளம்பூவை கூட்டிட்டு வந்தார். இன்னொருத்தர் திருமால், அவர் பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு சுவாமியனுடைய பாதத்தை பார்ப்பேன்னுட்டு பூமியை தோண்டிக்கிட்டே போறாரு, பார்க்க முடியல. அப்படி இறைவனை பின்தொடர்ந்து சென்ற அந்த திருமாலும் பிரம்மனாலுமே காண முடியாதவனாக, அவர்களாலும் தொடர முடியாதவனாக அந்த இருக்கக்கூடிய பெருமானை இப்பொழுது வலிமையாக பின்தொடர்ந்து சென்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரால் மட்டும்தான் பின்தொடர்ந்து செல்ல முடியும், மற்றவர்களால அவரை பிடிக்கவும் முடியாது. பாலை அப்படின்னா வன்மை உடையவனா அப்படிங்கிற அர்த்தம். உனக்கு அந்த தகுதி இருக்கா, உனக்கு அந்த வன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள், பாலை அப்படிங்கிறதுக்கு. இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, நீ கேலி பேச வேண்டாம், எனக்கு நீ அடிமை பணி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஏற்கனவே பலகாலம் அந்த பெருமானினுடைய திருவடியை, அந்த வடிவத்தை கண்ட, கைலாயத்திலிருந்து பக்கத்தில் இருந்து கண்டதனால் அந்த வயதான கோலத்தில் வந்த அந்த அந்தணரை பார்த்தவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய உள்ளம் அந்த அந்தணரை பார்த்து அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றது.
அன்பின் காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உருகி போய் நிற்கின்றார். அவருடைய உள்ளம் உருகி நிற்கின்றது. ஆனாலும் அதற்கு நேர்மாறாக கொண்டது பித்த வார்த்தை. அதற்கு மாறாக அந்த பைத்தியம் போன்ற வார்த்தைகளை அந்த இறைவன் பேசுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதற்கு பதிலுக்கு பேசுகின்றார்கள். அந்த அர்த்தமில்லாத வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டவுடன் கோபமும் உடனே ஆகும். அது கோபத்தை உடனே அது உண்டாக்குகிறது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பார்த்து ஒரு அடிமை ஓலை ஒன்று என்னிடத்தில் இருக்கின்றது என்று அந்த வயதான அந்தணர் கூறினார். அதனுடைய அந்த ஓலையினுடைய உண்மைத்தன்மை, அது உண்மையா பொய்யா? ஏன்னா இந்த மாதிரி யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு வழக்கே கிடையாது, வழக்கமே கிடையாது உலகத்துல. ஒரு சிவாச்சாரியார் இன்னொரு சிவாச்சாரியாருக்கு அடிமைங்கிற வழக்கமே கிடையாது. அவர்கள் சிவபெருமானுக்கு மட்டுமே அடிமை. அப்ப இந்த ஓலை பொய்யாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற தைரியத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஓலையினுடைய உண்மைத்தன்மையை நான் அறிவேன் என்று அந்த இனி வருங்காலங்களில் தொண்டு செய்யக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த வயதான அந்தணராகிய சிவபெருமானை பார்த்து, உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஓலையை இப்பொழுது நீர் காட்டுவீராக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். ஓலையை காட்டு என்று அந்த நம்பி கூறியவுடன் சுவாமி கோபப்பட்டு பேசுகின்றார். நீ இந்த ஓலையை காணக்கூடிய அறியத்தக்க வன்மை உடையவனா? உனக்கு அதற்கு தகுதி இருக்கின்றதா? நீ எனக்கு அடிமை அல்லவா? அவை முன் காட்ட, நான் அவையின் முன்னிலையில் தான் அந்த ஓலையை காட்டுவேன். உன்னுடைய ஒரு தன்மை என்ன? எனக்கு பணி செயற்பாலை, எனக்கு நீ அடிமை வேலை செய்வதுதான் உனக்கு உரிய ஒரு பங்களிப்பு. அந்த வன்மை மட்டுமே உடையவன் நீ என்று கூறிய அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த வெகுண்டு வேகமாக அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வேகமாக ஓடி செல்கின்றார். விரைந்து சென்று அந்த பெருமானை பின்தொடர விட்டார். அந்த வயதான அந்தணர் எப்படிப்பட்டவர்? திருமாலும் பிரம்மனுமே அடிமுடி தேடி அவரை தொடர முடியாத அப்படிப்பட்ட அந்த பெருமான் இப்பொழுது ஓடுகின்றார். அவரை பிடிப்பதற்காக வலிந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருக்கு பின்னால் ஓடுகின்றார். ஆவணம் பறிக்க சென்ற அழவினில் அந்த நாடல், ஆவணம் பறிக்க சென்ற அழவினில் அந்த நாடல், காவணத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி, காவணத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி, பூவணத்தவரை உற்றார் அவரலால் புறங்கள் செற்ற, பூவணத்தவரை உற்றார் அவரலால் புறங்கள் செற்ற, ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார், ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார். ஆவணம் பறிக்கச் சென்ற அழவினில், அந்த வயதான அந்தணர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆவணம் ஓலை, அந்த ஓலையை எப்படியாவது நாம பறித்து விட வேண்டும் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்தொடர்ந்து ஓடுகின்றார். அந்தணாளன் அங்கே அந்த அந்தணாளனாகிய சிவபெருமான், அந்தணாளன்னா இங்க சிவபெருமான் அர்த்தம். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படிங்கிற திருக்குறள். அதனால அவன் அந்தணாளன். அந்த அந்தணாளனாகிய அந்த சிவபெருமான் காவணத்திடையே ஓட, காவணம்னா திருமண பந்தல்,
காவனம்ங்கிறது ஒரு பொது பெயர் தான். இடங்கண்டு சோலைன்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்னுட்டு அதற்கு வெவ்வேறு விதமாக பொருள் எடுத்துக்கிடலாம். இந்த இடத்துல காவனம்னா மணப்பந்தல், அந்த அலங்காரம் செய்யப்பட்ட அந்த மணப்பந்தலிட, ஏன்னா பெரிய அளவுல பந்தல் போட்டிருப்பாங்க. அதனால அந்த மணப்பந்தலில் சுவாமியும் ஓடுகின்றார். வயதான அந்தனராகிய அந்த சுவாமி ஓடுகின்றார். காவனத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி. அப்போ வேகமாக, கடிதுன்னா வேகமாக. அப்ப சுவாமி வயதானவர், அதனால கொஞ்சம் ஓட அப்படின்னா ஓரளவுக்கு தான் அவரால் ஓட முடியும். வயசானவர் வேகமா ஓடினார்னா இவருக்கு ஏதோ வேஷம் போட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிடும். அதனால போட்ட வேஷத்துக்கு தகுந்தாப்புல தான் நடிக்கணும். இப்போ வயதான வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிடிக்க முடியாதபடிக்கு அவர் பாட்டுக்கு வேகமா ஓடினார்னா, அதனால சுவாமி ஓடுதார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இளமை காலம், அதனால வேகமா ஓடினாராம். அதான் கடிது அப்படின்னா வேகம்னு அர்த்தம். கடிது பின்தொடர்ந்து நம்பி, வேகமாக அந்த இறைவனை பின்தொடர்ந்து நம்பி பூவனத்தவரை உற்றார். அந்த பூவனம்ங்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். பூ போன்ற வண்ணத்தை உடையவர்னு எடுத்துக்கிடலாம். பூ போன்ற தன்மையை உடையவர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடலாம் இதற்கு பொருள். அப்படிப்பட்ட அந்த பெருமானை பிடித்து கொண்டார். உற்றார் அப்படின்னா பிடித்து கொண்டார் அப்படின்னுட்டு அர்த்தம். இப்ப சாமிய பிடிச்சிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரலால்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேறு யாரால் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேறு யாரால் இந்த பெருமானை இப்படி ஓடிய பெருமானை பின்தொடர்ந்து ஓடி பிடிக்க முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மட்டுமே பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அதற்கு அர்த்தம். அவரால் மட்டுமே இறைவனை பின்தொடர்ந்து சென்று பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை, திரிபுரங்களை அழித்த அந்த அழகிய உருவத்தை உடைய அந்த வில்லை உடைய பெருமானை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? யார் பின்தொடர்ந்து ஓடி அவரை பிடிக்க முடியும்? எட்டுதல்னா பிடித்தல்னு அர்த்தம். யாரால அவரை பிடிக்க முடியும்? ஒருவராலையும் பிடிக்க முடியாது. அவர் நினைச்சாதான் அவரை பிடிக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் பண்ணி. சுவாமியை ஓடி போய் நம்ம பிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மட்டும்தான் அது முடியும். அப்படிங்கிறதுனால அவரால் யார் தொடர்ந்து எட்டவல்லார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேற யாரால் அந்த பெருமானை தொடர்ந்து பிடிக்க முடியும், பற்ற முடியும்? ஒருவராலும் முடியாது அப்படின்னு அர்த்தம். அதுல புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை, திரிபுரத்தை அழித்த அந்த அழகிய அந்த வில்லை வைத்திருக்கக்கூடியவர். அப்போ திரிபுர சமூகாரத்துல வில்லுக்கும் வேலை இல்லை, அம்புக்கும் வேலை இல்லை. சுவாமி சிரிக்கிறாரு, எல்லாரும் அழிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை, திரிபுரத்தை அழித்த கையில் அப்படியே அந்த வில்ல வைத்திருக்கக்கூடியவரை அப்படின்னு அர்த்தம். மறைகளாயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற, மறைகள் ஆயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆழ்வோலை வாங்கி, இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆழ்வோலை வாங்கி அரைகழல் அண்ணல் ஆளாய் அந்தணர் செய்தல் என்ன, அரைகழல் அண்ணல் ஆளாய் அந்தணர் செய்தல் என்ன முறையென கீறியிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான், முறை
எனக்கீரியிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான். மறைகளாயின முன் போட்டு. வேதங்கள் எல்லாம் முற்காலத்திலிருந்து அந்த இறைவனை போற்றிக் கொண்டு இருக்கின்றது. மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை, அப்போ அந்த போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை, அந்த வேதங்கள் எல்லாம் முற்காலத்திலிருந்தே இறைவனை போற்றி கொண்டு அவனுடைய திருவடியாகிய மலரை, அந்த பாதத்தை பற்றி கொண்டு நிற்கின்றது. வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்கின்றது அந்த வேதங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட திருவடியை உடைய இறைவனை, அந்த சிவபெருமானை தொடர்ந்து பற்றி, அவருக்கு பின்னால் வேகமாக ஓடிச் சென்று அவரை இறுக பிடித்து கொண்டு, பற்றினா இறுக பிடித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எழுதும் ஆள் ஓலை வாங்கி, அந்த எழுதிய அந்த அடிமை ஓலையை வாங்கி பிடுங்கிறார். வாங்கி அரைக்கழல் அண்ணல் ஆளாய். அரைக்கழல் அண்ணல், அதாவது அந்த கால்களில் சிலம்பு சதங்கை போன்ற அழகிய ஆபரணங்களை அணிந்த அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னா திருமணத்துக்கு வந்திருக்கிறார், மணக்கோலத்துல வந்திருக்கிறார், காலில் அழகான சிலம்பு சதங்கையெல்லாம் அணிந்திருக்கிறார். அதான் அரைக்கழல் அப்படின்னா, கழல்னா திருவடி, அரைனா சப்திக்கக்கூடிய. அப்ப எது அங்க சப்திக்கும்? காலில் சிலம்பு சதங்கை எல்லாம் அணிந்திருப்பதனால் அந்த கால் அது சப்திக்கிறது, இனிமையான ஓசையை தருகிறது. அப்படிப்பட்ட அழகான அலங்காரம் பண்ணி வந்த மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை? ஒரு அந்தனர் பிறருக்கு அடிமையாக எப்படி செய்ய முடியும்? என்ன முறை இது? என்ன நீதி? அப்படின்னுட்டு சொல்லி சொல்லி கோபத்துல அந்த ஓலையை அப்படியே கிழிச்சு போட்டுறார். கீரி அப்படின்னா அந்த ஓலையை கிழித்து எரிந்து விடுகின்றார். ஏன்னா அந்த ஓலையை நகத்தை வச்சு கீறுனாத்தான் அது பிய்யும், டபக்குன்னு பிஞ்சிடாது. அதனால அந்த ஓலையை அப்படியே கீறி கீழே எரிந்து விடுகின்றார். கீறியிட்டார். முறையிட்டான் முடிவிலாதான். இதை பார்த்தவுடன் அந்த முடிவில்லாதவனாகிய சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சிவபெருமான் அங்கு இருக்கக்கூடியவர்களிடத்தில் முறையிடுகின்றார். பார்த்தீங்களா, நம்ம என்ன ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டாரே அப்படின்னுட்டு அந்த வயதான அந்தன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தும் முறையிடுகின்றார். என்ன காரியம் இப்படி செஞ்சுட்ட அப்படின்னுட்டு சுவாமி கூறுகின்றார். ஏன்னா முக்கியமான ஒரு ஆவணம், அந்த ஆவணத்தை கிழிச்சு போட்டா என்ன அது? இதுல இந்த கீறுதல் அப்படிங்கிறது என்ன, இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் அப்படியே நேரா எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்து இருக்கக்கூடிய இடத்துல அப்படி கையை வச்சு கீறியாச்சுன்னா, இங்கன பாதி எழுத்து அங்கன பாதி எழுத்து இருந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னே தெரியாம போயிடும். படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஒன்று சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலையும் கூட அந்த கீறியிட்டார் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கலாம். ரெண்டு அந்த எழுத்துக்கு நடுவுல நகத்தை வச்சு கீறியாச்சுன்னா எழுத்தை எப்படி படிக்க முடியும்?
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனை பின்தொடர்ந்து வேகமாகச் செல்கின்றார். இவ்வாறு இறைவன் கையில் இருக்கக்கூடிய அந்த அடிமை ஆவணத்தை, அந்த அடிமை ஓலையை அவரிடத்திலிருந்து பறிக்கச் சென்ற அந்த நேரத்தில் அந்த அந்தணனாகிய, அந்த வயதான அந்தணனாகிய அந்த சிவபெருமானும் தன்னை நோக்கி ஓடி வருவதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓடி வருவதை பார்த்து அந்த மனப்பந்தலில் அவரும் ஓடுகின்றார். ஆனால் அவர் வயதான கோலம் ஆகையினால் அவர் ஓடுகின்றார். அதைவிட வேகமாக ஓடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏனென்றால் இவருக்கு இளமை காலம். அவ்வாறு அந்த இளமையின் காரணமாக வேகமாக இறைவனை பின்தொடர்ந்து அந்த நம்பியாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெருமானை பிடித்து விடுகின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? திருப்புவனம் என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர். பூ போன்ற நிறத்தை உடையவர். மேலும் பூ போன்ற ஒரு தன்மையை, மென்மைத்தன்மையை உடையவர். மென்மைத்தன்மையை உடையவர்ங்கிறதுனாலதான் இவரால் பிடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா இவரை பிடிக்க முடியுமா சாமிய? அந்த பூவனத்தவரை. இரண்டாவது, அந்த பூவினிற் கந்தம் பொருந்தியவாறு போல் இருக்கக்கூடியவரை. பூவும் அதனுடைய வாசமும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெருமானை இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிடித்து விடுகின்றார், உற்றார். அவர்களால், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேறு யாரால் இறைவனை தொடர்ந்து அவரை எட்டி பிடிக்க முடியும்? அந்த வல்லமை வேறு யாரிடத்தில் இருக்கிறது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்தில் மட்டுமே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், திரிபுரங்களை அழித்த போதும் தன்னுடைய கையில், அழகிய கையில் அந்த அழகான வில்லை வைத்து கொண்டு இருந்தார். அந்த வில்லிற்கு வேலையே இல்லாமல் அந்த திரிபுரத்தை சிரிப்பாலேயே அழித்தவர் அந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை யாரால் தொடர்ந்து நான் உன்னை பிடித்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு யாரால் தொடர்ந்து பிடிக்க முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மட்டுமே பிடிக்க முடியும். அந்த வேதங்கள் எல்லாம் முற்காலத்தில் போற்றி அந்த சிவபெருமானினுடைய தாமரை மலர் போன்ற பாதத்தை பற்றி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது அந்த வேதங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட திருவடியை உடைய அந்த இறைவனை தொடர்ந்து, அவரை பின்தொடர்ந்து வேகமாக சென்று இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி கொண்டு விடுகின்றார் அந்த இறைவனை. அந்த இறைவனை இறுக பற்றி கொண்டு விடுகின்றார். அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த அடிமை ஓலையை அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அந்த அழகிய ஒலிக்கக்கூடிய சிலம்பு, சதங்கை போன்ற அந்த ஆபரணங்களை காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரிடத்தில் கூறுகின்றார், ஒரு சிவாச்சாரியார் வேறு ஒரு சிவாச்சாரியாருக்கு எப்படி அடிமையாக இருக்க முடியும்? எப்படி அடிமை வேலை செய்ய முடியும்? இது என்ன நீதி என்று, இது ஒரு நீதியே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கின்றீர் என்று கோபத்தில் அந்த ஓலையை கீறி அதை கிழித்து எறிந்து விடுகின்றார். இதை பார்த்தவுடன் அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் அங்கு இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் முறையிடுகின்றான் அந்த பெருமான். அருமறை முறையிட்டு என்னும் அறிவதற்கு அறியான் பற்றே. அருமறை முறையிட்டு என்னும் அறிவதற்கு அறியான் பற்றே. ஒரு முறை முறையோ என்ன உளை நின்றார் விளக்கியில்த. ஒரு முறை முறையோ என்ன உளை நின்றார் விளக்கியில்த. பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற. பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற. திருமறை முனிவரே நீர் எங்குளிர் செப்பும் என்றார்.
திருமறை முனிவரே நீர் எங்குளிர் செப்பும் என்றார். வேதங்களெல்லாம் இறைவனுடைய இடத்தில் முறையிட்டு ஓலமிட்டு அந்த வேதங்களெல்லாம் இறைவனை துதித்து கொண்டு இருந்தாலும் இன்னும் அவன் அந்த வேதங்களால் காண முடியாதவன் அந்த சிவபெருமான். அந்த வேதங்களால் அறிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் பற்றி அறிவதற்கு அறியான் பற்றி சுந்தரரை பிடித்து கொண்டு ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விளக்கி. இது என்ன ஒரு முறையாகுமா, முறையான செயலாகுமா என்று அந்த அவர்களெல்லாம் கேட்கின்றார்கள். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பற்றி கொண்டு வலிய இருக பற்றி கொண்டு பிடிக்கிறார், நின்று கொண்டிருக்கின்றார். உடனே அவங்க 2 பேரையும் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உழை நின்றார் அப்படின்னா சுற்றி நிற்கக்கூடியவர்கள், பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்ன விலக்கி முதல்ல 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் விலகி நின்னுங்க அப்படின்னுட்டு விலக்குகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய கையை சுவாமியினுடைய கையிலிருந்து விலக்கி 2 பேரையும் தனித்தனியா பிரித்து விடுகின்றார்கள். இந்த பெருமுறை உலகில், இந்த பெருமுறை, இந்த புதிய வழக்கு உலகில் இல்லா நெறி கொண்டு, இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு கிடையாது, மேலும் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையும் இல்லை. நெறினா வழிமுறை, ஒரு வழக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்கு கிடையாது, புது வழக்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நெறியும் இல்லை, இந்த வழிமுறையும் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கை கொண்டு பிணங்குகின்ற, அதாவது மாறுபட்டு பேசக்கூடிய திருமறை முனிவரே, அந்த செல்வம் மிகுந்த அந்த வேதங்களை ஓதக்கூடிய முனிவராக இருக்கக்கூடிய வயதான அந்தணரே, நீர் எங்குளீர் செப்பும் என்றார். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள், எங்களிடத்தில் கூறுவீர்களாக அப்படின்னுட்டு சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் சுவாமியை பார்த்து கேட்கின்றார்கள். அப்போ பிணங்குகின்ற அப்படின்னா, பிணங்குதல் அப்படின்னா மாறுபடுதல், வேறுபடுதல். சிவஞான போத சூத்திரத்துல சொல்லும்போது யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆதலின், அதான் அந்த இடம்தான். உலகமும் உலகச் சார்பும் இறைவன் முன் நில்லாது பிணங்கும், இறைவன் உலகத்தை பிணங்குவன் அப்படிங்கிற இடம்தான் இந்த பிணங்குகின்ற அப்படிங்கிற இது. அப்போ நீ அப்படி ஒரு மாறுபட்ட ஒரு வழக்கை கொண்டு வந்து, மாறுபட்ட ஒரு நெறிமுறையை கொண்டு வந்து, இப்படி ஒரு பிணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முனிவரே, நீவர் எங்கே இருக்கின்றீர்கள் கூறுவீர்களாக, உங்க ஊர் எது, உங்க பேர் என்ன அப்படின்னுட்டு அவர்கள் எல்லோரும் கேட்கின்றார்கள். சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் முதல்ல 2 பேரை விலக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி வலிய சுவாமியை பிடித்து கொள்கின்றார். இதை இன்னும் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இவர் கிழிச்சு போட்டோன்னு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கொண்டார் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இதுல சொல்லப்படுது. ஏன்னா அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இருக்க பிடிச்சிருந்தார் சுவாமி. என்ன அது அப்போ சுவாமியே இருக பற்றுதார் சுவாமி. நாம இறைவனை பற்ற வேண்டும். பற்றற்றான் திருவடியை பற்றினால்தான் நாம் பற்றை அறுக்க முடியும். பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தீவர, பாவிக்க வாரார் என்று உந்தீவர அப்படின்ட்டு சித்தாந்தம் சொல்லும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பற்றை அறுக்கக்கூடிய பற்றை பற்றிட்டார். சுவாமியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இருக பிடிச்சிட்டார். இவன் என் அடியான் அப்படின்ட்டு இருக பிடிச்சிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இருக பற்றி கொண்டு, இது என்ன ஒரு தடவை சொல்றாரு, இது என்ன முறையோ, இப்படி முறையற்ற செயலை இவன் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுவாமி சொன்ன உடனே கோபத்துல வயதானவர்
கோபத்தில் எதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை 2 அடி கொடுத்துடக்கூடாதுன்னு சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பயந்து போய் அடிதடி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரையும் கையை பிடிச்சி விலக்கி விடுகின்றார்கள். உலை நின்றார் விலக்கி, நீங்கள் முதல்ல கையை விடுங்க அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனியாக, சுவாமி தனியாக அப்படியே விலக்கி விடுகின்றார்கள் அந்த உலகத்தில் உள்ளவர்கள். இது எப்படின்னா, உலகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட்டு விலகுகிறது அப்படிங்கிற அர்த்தத்திலும் இதை சொல்லப்படுகிறது. அருமையான வேதங்களெல்லாம் இறைவனிடத்தில் முறையிட்டு கொண்டு இன்னும் அவனை அறிய முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் சுந்தரனுடைய கைகளை பற்றி கொண்டு அந்த சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்த்து, இது என்ன முறையற்ற செயலை இவர் செய்திருக்கின்றார், இந்த ஆவணத்தை கிழித்து எறிந்து விட்டாரே, இது என்ன முறையற்ற செயல் என்று அவர்கள் கூறுகின்றார். உடனே பக்கத்தில் நின்றவர்களெல்லாம் இருவரையும் தனித்தனியே விலக்கிவிட்டு, இந்த புதிய வழக்கு உலகில் இல்லாத ஒரு வழக்காக இருக்கிறது. மேலும் இந்த நெறியானது, இந்த வழிமுறையானது உலகில் இல்லாத ஒரு நெறியாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரு புதிய உலகில் இல்லாத ஒரு புதிய வழக்கையும் உலகில் இல்லாத ஒரு வழிமுறைகளையும் நெறிகளையும் கொண்டு நீவீர் இப்படி மாறுபட்டு பேசிக்கொண்டு இருக்கின்றீரே, அப்படி அந்த அருமையான வேதங்களை ஓதும் முனிவரே, நீர் எங்கு இருக்கின்றீர் கூறுவீராக என்று அங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் கேட்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.